எங்களால் முன்னேறியே போக முடியல அப்படின்னு. ஒருத்தருக்கோட கட்ட அமைப்பு இதெல்லாம் உருவாக்குமா? கண்டிப்பாக எல்லாமே லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கட்டம் உருவாக்காது. நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கல ஜோசியக்காரங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் மக்கள் சரியாக புரிஞ்சுக்கல. கட்டம் எதையுமே உருவாக்காது. கட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டிஸ்பிளே தான். ஓகே, கட்டத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கலாமே தவிர கட்டம் எதையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறோம் இல்லை. எங்களுக்கு பேச்சு வழக்காவே கட்டம் சரியில்லை, சரியில்லைன்றது வந்து கண்டுபிடிக்கிறப்ப கட்டம் சரியில்லைன்றப்ப நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ நம்மளுடைய லைஃப்பை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஜோசியமே தவிர ஜோசியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜோசிக்கார்ட்ட போகிறோம், உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா சுக்கிரனை சரி பண்ணுறதுக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேயை தவிர அப்படி உண்மை இல்லை. ஜாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் சுக்கிரனுக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் தொடர்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன ஜோசியம் அப்படின்னா நம்ம வந்து கடிகாரத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த கடிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையிலையும் கட்டிருக்கீங்க, நானும் கட்டிக்கிறேன். கடிகாரங்கிறது எதனுடைய ஒரு மாற்று வடிவம், எதற்காக அதை கட்டிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? நேரம் பார்க்குறோம். நேரம் எதை வச்சு பார்க்குறீங்க? எதை முள்ளு ஓடுறத வச்சு? இல்லை, முள்ளு எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறாங்க? நம்ம இந்த சூரியன். அப்போ சூரியன் சுற்றுறதை வச்சு சூரியனை நம்ம சுற்றி வரதை வச்சு ஒரு 24 மணி நேரத்தை, அதாவது வந்துங்க சூரியனை அடுத்த உதய வரைக்கும் வரக்கூடியதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். பகல் இரவாக பிரிச்சிருக்கோம். ஆமாம். அப்போ பகல் 12 இரவு 12 மொத்தம் 24 மணி நேரத்தை 12 பிரிச்சிருக்கோம். ஏன் 12 பிரிச்சிருக்கோன்றதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கலான ரீசன்ஸ். அப்போ இந்த கடிகாரம் என்பது என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. ஓகே. ஆனால் அந்த கடிகாரம் என்ன செய்யுதுன்னா என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் எனது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ கடிகாரத்தில் இப்போ இந்த முள்ள வந்து 8க்கு போயிடுச்சு, சின்ன முள் 8க்கு போயிடுச்சு, அதனால தான் பசிக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? சின்ன முள்ளுக்கும் என்னுடைய வயிறுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சின்ன முள் 8க்கு போகக்கூடிய காலத்தில் என்னோட வயிறு பசிக்குதுன்றதனுடைய சிங்க்ரோனைஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்போ அது கட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படி எல்லாம் ஒன்று தான். கட்டம் அப்படிங்கிறது காலக்கணிதம் தான்.